டிப் ஆஃப் த டங் ஃபெனாமினன், நாக்கின் நுனி நினைவு. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் அந்த நேரத்தில் நினைவுக்கு வராது. கொஞ்ச நேரம் கழித்து திடீரென்று ஞாபகம் வரும். முக்கிய அம்சங்கள். உதாரணம், சாவி, கண்ணாடி போன்ற பொருட்கள் எங்கே வைத்தோம் என்று நினைவில் வராது. தொழுகையில் தூங்க போகும்போது அல்லது அமைதியில் இருக்கும்போது திடீரென்று ஞாபகம் வரும். நிலை, இது மூளையில் நினைவு இருக்கிறது, ஆனால் அந்த நேரத்தில் எடுக்க முடியாத நிலை. இதற்கு ரிலாக்சேஷன் மெமரி எஃபெக்ட், அமைதியில் நினைவு வருவது என்று பெயர். மருத்துவ பெயர்கள். டிப் ஆஃப் த டங் டாட் ஃபெனாமினன், லித்தலாஜிகா. இது ஒரு வார்த்தையை நன்றாக தெரிந்திருந்தாலும் அதை தற்காலிகமாக நினைவிலிருந்து எடுக்க முடியாமல் போவதை குறிக்கும். அந்த வார்த்தை நாக்கின் முனையில் இருப்பது போன்ற உணர்வு வரும், ஆனால் சொல்ல முடியாது. மூளையின் செயல்பாடு. இந்த நேரத்தில் ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் என்ற மூளை பகுதி செயல்படும். இதனால் எரிச்சல் அல்லது சற்று கோபம் போன்ற உணர்வு வரலாம். சில நேரம் கழித்து அந்த வார்த்தை தானாகவே நினைவுக்கு வந்துவிடும். பொதுவானது பிரெவலன்ஸ். இது அனைவருக்கும் நடக்கும் ஒரு சாதாரண விஷயம், மெமரி ரீகால் டிலே. இதற்கு நோய் என்று எதுவும் இல்லை, இது எல்லாருக்கும் வரும். தகவல் எஸ்ஏகே முசபிஹு.